முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காரிலிருந்து இறங்கிய விஷ்ணு நடந்து வர அவனை நோக்கி மூவரும் வந்தனர். ஏன் விஷ்ணு, நாங்கள் 3 பேரும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இதில் என்னடா சந்தேகம்? எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒரு தடவையாவது உன்னோட மாமா பொண்ணுங்களை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கியா? அதை மட்டும் கேட்காதீங்கடா, வேறு எது வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன். ஏண்டா, எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன தப்பு? நான் உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நீங்கள் ஏதாவது அவங்கள கிண்டல் பண்ணுவீங்க, எனக்கு கோவம் வரும். எதுக்கு அதெல்லாம்? வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே நான் ஒரு தடவை அந்த தப்பை பண்ணி தான் எங்கள் குடும்பமே சின்ன பண்ணமாயிடுச்சு. எங்கள் அம்மா இறந்தே போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? அது சின்ன வயசில் நடந்த கதை, புரியுற மாதிரி சொல்லு. மாமா பொண்ணுங்களை பக்கத்து வீட்டு பையன் கிண்டல் பண்ணது, விஷ்ணு அவனை அடித்தது, பதிலுக்கு அவன் விஷ்ணுவையும் வேதாவையும் தண்ணியில் தள்ளி விட்டது, விஷ்ணுவை காப்பாற்றிய விஜய் தண்ணியோடு போனது, எல்லாத்தையும் விஷ்ணு வேதனையோடு சொல்ல. என்னடா சொல்கிற? உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் நினச்சேன். உனக்கு ஒரு பிரதர் இருக்காரா? அதுவும் ட்வின் பிரதர்? அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? விஷ்ணு தன்னுடைய பர்ஸிலிருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்க, அதில் 6 பேரும் ஒருவர் மேல் ஒருவர் கை போட்டபடி வரிசையாக நின்றனர். இதில் உன் அண்ணா யாருடா? இவர் என் அண்ணா விஜய், இவன் என் மாமா பையன் வேதா, இவ அபி, இவன் மைதிலி, இவ என் தங்கச்சி ராகவி. பொதுவாக ட்வின்ஸ்னால் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஆனால் நீயும் உன் அண்ணாவும் ஒரே மாதிரி இல்லையே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஐடென்டிக்கல் கிடையாது, நான் ஐடென்டிக்கல். அப்படின்னா ஐடென்டிக்கல்னால் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கும், நான் ஐடென்டிக்கல்னால் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்காது. சரி, இத்தனை வருஷத்தில் அவங்க கிடைக்கவே இல்லையா? அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்காங்க, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. அவங்கள நினச்சி ஏக்கத்துலேயே அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா தான் எனக்கும் ராகவிக்கும் எல்லாமே. சரி, டைம் ஆயிடுச்சு, எக்ஸாமுக்கு போகலாம் வாங்க. ஒரு கணம் அந்த ஃபோட்டோவை திரும்ப வாங்கி பார்த்தான் சதீஷ். என்னடா ஃபோட்டோவை அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ரூமுக்கு போகலாம். தினமும் அபியை பார்க்க வேண்டுமென்றே கௌதம் அந்த மரத்துக்கு பின்னால் கார் வருவதையே பார்த்து கொண்டிருந்தான். வழக்கம் போல் அபி காரிலிருந்து இறங்க தைரியமாய் அவள் முன்னால் போன கௌதம், என் பேர் கௌதம், நான் இங்கே தான் படிக்கிறேன், உங்கள் பேர் என்ன? தயக்கத்தோடு அபி என்றாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் காலேஜ் தான் படிக்கிறேன். அபி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்தா என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அபி வெட்கத்தோடு தலை குனிய, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே? ஐ லவ் யூ. பயந்து போய் அபி நிமிர்ந்து பார்க்க, தயவு செய்து என்னை அப்படி பார்க்காதீங்க. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி பேசினதில்லை. ஏன் எந்த பொண்ணையும் நான் நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உங்கள் கூட தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அபி சிரித்து கொண்டே வெட்கத்தோடு தலை குனிய, அப்போது உங்களுக்கு சம்மதமா? சரி போங்க. அபி வேகமாய் காரில் ஏற, ஒரு நிமிஷம். கௌதம் அபி கையை பிடிக்க, அபி அவசரமாய் காரில் ஏற முயன்றால், என்னை விடுங்க, எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. வேகமாய் காரின் கதவை சாத்தியவன்
அபி காரில் ஏறாதவாறு 2 பக்கமும் கையை ஊன்றி நின்றான். அபி பயமும் மிரட்சியும் ஒரு சேர அவனை பார்க்க, கௌதம் அபியின் இதழ்களை நோக்கி மெதுவாய் குனிந்தான். என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க, தயவு செய்து நகருங்க. யார் நின்னா என்ன? எப்போ நீ என்னோட லவ்வை ஏற்றுக்கிட்டியோ அப்போவே நீ எனக்கு சொந்தம். இனிமே நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கும் அத்தானுக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். உங்கள் அப்பா அத்தான் யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அபி ப்ளீஸ், நம்ம லவ்வுக்கு அச்சாரம்மா ஒரே ஒரு முத்தம் கொடு. அதெல்லாம் முடியாது. அபியின் எடையை வளைத்து பிடித்தவன் அபியை தன்னருகே இழுக்க, அபி மொத்தமாய் அவன் மேல் விழுந்தாள். அவள் விலகாதவாறு இறுக பிடித்திருந்தான். பெண்மையின் மென்மையான பாகங்கள் அவனை சூடேற்ற, பெண்ணவளின் முதல் தொடுகை அவன் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்த, நீ கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன். அபியின் உதடுகளை முரட்டுத்தனமாய் கவ்வினான் கௌதம். அம்மா என்று கூச்சலோடு விவேக் எழுந்து உட்கார, அவன் போட்ட சத்தத்தில் கௌதமும் எழுந்து விட்டான். அட பாவி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? எதுக்குடா என் உதட்டை இப்படி கடிச்ச? டே சாரிடா. ஏதோ ஞாபகத்திலையா? அவள் ஞாபகத்தில்னு சொல்லு. நீ மரத்துக்கு பின்னாடி நின்று டெய்லி அவளை சைட் அடிக்கும் போதே நினச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரத்தமே வந்துடுச்சுடா. டேய் விவேக், கத்தாத, யார் காதுலையாவது விழப்போகுது. நல்ல வேலை நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. இல்லைன்னா இந்த வாயோட நான் எப்படிடா காலேஜ் போகிறது? கத்தாதடா. அந்த அளவுக்கு மச்சான் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு? என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவ கூட தான். மச்சான், தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஏதோ விளையாட்டுக்கு சைட் அடிக்கிறேன்னு நினச்சேன். இவ்வளோ சீரியஸாக பேசுகிற? டேய், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. என்னை பார்த்தா பொண்ணுங்களை விளையாட்டுக்கு சைட் அடிக்கிற ஆள் மாதிரி இருக்கா? தெரிஞ்சதுனால தான் எனக்கு பயமாக இருக்குது. நீ ஒரு பொண்ணை இவ்வளவு சீரியஸாக ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமில்ல, அந்த விஷ்ணுவோட மாமா பொண்ணுடா. அவனே ஒரு லூஸு, சும்மாவே நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அலையிறவன். அவனோட மாமா பொண்ணை நீ எப்படிடா? நாளைக்கு எங்கள் லவ்வில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? என்னது லவ்வா? உனக்கு என்ன தான் ஆச்சு? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அவளுக்கு உன் பேர் கூட தெரியாதாடா. அவளை விடு, உனக்கு அவள் பேர் தெரியுமா? தெரியாது. அப்புறம் லவ்வுன்னு சொல்கிற? கௌதம், நீ எவ்வளோ தெளிவான ஆள். எல்லா விஷயத்துலேயும் என்ன கைட் பண்ணுறவன். இந்த விஷயத்தில் உனக்கு என்ன ஆச்சு? உன்னை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இதை பாரு, அவள் எனக்காகவே பிறந்தவ. என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு அவள் தான், அவளுக்கு நான் தான். நிச்சயமாக எங்கள் கல்யாணம் நடக்கும். நீ வேணா பாரு. முதல் முறையாக கௌதமை பார்க்க விவேக்கு பயமாக இருந்தது. கௌதம் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. அந்த பொண்ணு மேலே இவ்வளவு ஆசை வச்சுருக்கான். ஒரு வேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கௌதமோட நிலமை நினச்சி பார்க்கவே பயமாக இருந்தது. மறுநாள் காலை, சரி விவேக், நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் கௌதம், எனக்கு என்னவோ இந்த டீ கடைக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கல. நான் அன்னைக்கே உனக்கு விளக்க சொல்லிட்டேன். திரும்பவும் நீ ஆரம்பிக்காத. நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். கௌதம்
வேக வேகமாய் போய் டீ கடையில் வேலை பார்க்க விஷ்ணு உட்பட 4 பேரும் அந்த டீ கடைக்குள் வர, என்ன தம்பி ரொம்ப நாளாச்சு, இந்த பக்கம் ஆளையே காணோம். எக்ஸாம்ஸ் இருந்தது, கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்ததுனால டென்னிஸ் கோர்ட்டுக்கு வர்றதே இல்லை. இப்போ லீவு விட்டுட்டாங்க, அதனால் டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே டீ கடைக்கும் வந்தோம். சரி, உள்ளே போய் உட்காருங்க. தம்பி, வந்தவங்களை கவனி. நால்வரும் டீ கடைக்குள் வந்து உட்கார கௌதம் அவர்கள் அருகில் வந்தான். அவனை 4 ஏற இறங்க ஒரு மாதிரி ஏளனமாய் பார்க்க, டேய் இங்கே பாருங்கடா, நம் காலேஜ் டாப்பர்டா. கௌதம் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல இந்த எச்சு பிளேட்டை எடு. விஷ்ணு, சதீஷ், ராஜா மூவரும் கௌதமை மோசமாய் நடத்த நிரஞ்சனும் வேறு வழியின்றி அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தான். தினமும் இது வாடிக்கையாய் நடந்தது. கௌதம் தினம் தினம் இதை பொறுத்து கொண்டு போக அவர்கள் இதையே வாடிக்கையாக்கினர். மீண்டும் கல்லூரியும் திறக்க 2வது செமஸ்டரிலும் கௌதம் முதலிடம் பிடித்திருந்ததால் அது விஷ்ணுவுக்கு இன்னும் ஆத்திரத்தை வரவழைக்க, கல்லூரிக்குள் கௌதமை எதுவும் செய்ய முடியாமல் போனதால் தினமும் டீ கடைக்கு வந்து முடிந்தவரை அவனை அவமானப்படுத்தினான். டேய் எச்சில வருதுடா. கௌதம் வரும்போது போகும்போதெல்லாம் சதீஷ் அவனை அசிங்கப்படுத்த நிரஞ்சன் ஒரு கட்டத்துக்கு மேல் கோபமானான். சதீஷ், நீ செய்கிறது நியாயமே இல்லை. உன்னால் நேரடியாக மோத முடியும்னா அவனோட படிப்பில் மோது. உனக்கு அந்த அஞ்சலி தான் பிரச்சனைன்னா அவகிட்ட பேசு. எதுக்குடா எப்போ பாரு அவனை இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைக்கு அவன் என்னை கை நீட்டி அடித்தானோ இதோட அவன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரகமாக தான் இருக்கணும். அன்னைக்கும் கௌதம் அபியை பார்த்து கொண்டிருக்க, டேய் கௌதம், நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. இவனுங்கெல்லாம் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. காலேஜ்குள்ளே சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம், அதுக்காக இவ்வளோ கேவலமாக நடத்துகிறானுங்க. அந்த விஷ்ணுவே இப்படி இருக்கான், அவனோட மாமா பொண்ணு மட்டும் எப்படி இருக்கும்? தயவு செய்து அந்த பொண்ணு வேணாண்டா, அவளை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிரு. விவேக், என்னால் அவ்வளவு சீக்கிரம் அவளை தூக்கி எறிய முடியாது. என்னடா தூக்கி எறிய முடியாது? அவகிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினதில்லை, அவள் உன்னை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. அப்படி என்ன லவ் உனக்கு? ஓஹோ, இவன் அபியை லவ் பண்ணுறானா? இது போதுமே. சதீஷ் சிரித்து கொண்டே இங்கிருந்து நகர அப்படியே போய் விஷ்ணுவிடம் பற்ற வைத்து விட்டான். ஏய், நீ என்ன சொல்கிற? மச்சான் பதறாத, அவன்தான் ஒன் சைடாக அபியை லவ் பண்ணுறான். அபி இது வரைக்கும் அவனை பார்த்தது கூட இல்லை. அதுதானே பார்த்தேன். நாளைக்கு சாயந்தரம் அவனுக்கு இருக்குது. காலேஜ்குள்ளே வச்சு செஞ்சால் ஏதாவது பிரச்சனையாகும். அதனால் நாளைக்கு சாயந்தரம் டீ கடையில் வச்சு பார்த்துக்கலாம். இந்த விஷயம் நிரஞ்சனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் அவன் ஏதாவது பிலாசபி பேசுவான். நாளைக்கு இருக்குடா அவனுக்கு. கௌதமின் குணத்தையும் வாழ்க்கையும் மாற்றும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் மறுநாள் நடந்தது. மறுநாள் காலையிலேயே மூவரும் டென்னிஸ் கோர்ட் வந்துவிட்டனர். கௌதம் வழக்கப்படி டீ கடைக்கு போயிருந்தான்.